எல்லாத்துக்கும் வணக்கங்க. மகேஷ் குக்கிங் ஃப்ரம் கோயம்புத்தூருங்க. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இட்லி, தோசைக்கு, சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே கலந்த மாதிரி ஒரு சட்னி தாங்க பார்க்க போகிறோம். இந்த சட்னி சூப்பராக இருக்குங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெய் காஞ்சோன்னா 2 வரமிளகா போட்டுக்கலாங்க. காலையில் ஆக்கின சாப்பாடு கொஞ்சம் மீதி ஆயிடுச்சுங்க. கொஞ்சம் தோசை மாவு இருக்குது. ப்ளஸ் ரெண்டுக்குமே காம்பினேஷனாக ஒரு சட்னிங்க. இந்த சட்னி ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள், அதுக்கு 2 வரமிளகா போட்டுங்க. வரமிளகா வறுத்து எடுத்து வச்சுங்க. அதுக்கப்புறம் நம்ம கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த சட்னி ஈஸி தாங்க, ஆனால் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குங்க இந்த சட்னி. இந்த அடுத்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இது புளி போட்டு வச்சாலும் கொஞ்சம் நிறையா செஞ்சுட்டாலும் நாளைக்கு கூட உங்களுக்கு தோசைக்கு ஆயிக்கிங்க, எதுக்கு வேணால் ஆயிக்குங்க. இட்லிக்கும் கூட சாப்பிட்டுக்கலாம். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் கடலைப்பருப்பு நல்லா 2 பூண்டு போட்டுங்க. பூண்டு ஒரு 4 பூண்டுக்குங்க. எவ்வளோ வேணும் அவ்வளோ பூண்டு சேர்த்திக்குங்க. இந்த புளியும் கூட பாருங்க, ஒரு சின்ன குண்டு சைஸ் இந்த புளி எடுத்துடுங்க. அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், அது நல்லா வறுத்துருச்சு. நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு வரலாம். அது வறுத்து எடுத்து வச்சுங்க. இதுக்கு சட்னிக்கு தேவையான மெயின் டிஷ் பீட்ரூட்டுங்க. நம்ம பீட்ரூட் சட்னி தாங்க அன்றைக்கி பார்க்க போகிறோம். பாருங்கள், இது நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வணக்கிங்க. இன்னும் கொஞ்சம் வேணும் சிறுசாக கூட வெட்டிக்கலாங்க. ஏன்னா சிறுசாக வெட்டிங்க சீக்கிரம் வதங்கிடுங்க. இது கொஞ்சம் சிம்மில் வச்சு வேக வைப்பாங்க. அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்குது. இது நல்லா வணங்கிட்டுங்க, பார்க்கலாம். பாருங்கள், இந்த பீட்ரூட்டு கொஞ்சம் நல்லா வணங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் எவ்வளோ வேணும் அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாங்க. சட்னி உங்களுக்கு நிறையா வேணுனாலும் நிறையா ஆட் பண்ணிக்கோங்க, கம்மியாக வேணாலும் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. பீட்ரூட் நிறையா இருந்துச்சுன்னா தேங்காய் கொஞ்சம் ஆட் பண்ணி போதுங்க. இல்லை பீட்ரூட் ஒன்று தான் இருக்குது அப்படின்னா தேங்காய் கொஞ்சம் நிறையா ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தேங்காயோடு வதக்கிட்டுங்க. அப்போ தான் நம்ம கொஞ்சம் வதக்கி எடுத்தால் தான் நாளைக்கு இருந்தாலும் அது கெட்டு போகுது. கொஞ்சம் தேங்காய் வதக்கிட்டுங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் இந்த பீட்ரூட் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போது நம்ம எல்லாம் ஒன்றா ஒரு வதக்கிக்கலாங்க. கொஞ்சம் இதில் இந்த சட்னிக்காக கல்லுப்பு கொஞ்சம் போட்டுக்கலாங்க. பாருங்கள், அவ்வளோதாங்க. இது நல்லா ஆறுச்சுங்க. நம்ம சட்னின்னு மிக்சியில் அரைச்சிட்டு நம்ம பார்க்கலாங்க. நல்லா ஆறுச்சுங்க. பாருங்கள், இப்போ சூப்பரான ஒரு சட்னி நம்ம ரெடி பண்ணியாச்சுங்க. பாருங்கள், நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்குங்க. இன்னும் உங்களுக்கு வேணும் இன்னும் இப்போ கொஞ்சம் பருபருன்னு அரைச்சிங்க, அதுவும் நல்லாயிருக்கு. கொஞ்சம் பருபருன்னு அரைச்சா தான் நல்லாயிருக்கு. நான் அதை நைஸ் அரைச்சிட்டேங்க. இனி கொஞ்சம் பருபருன்னு அரைச்சிட்டிங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. கொஞ்சம் நான் கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தியாக இருக்கும் அதனாலங்க. ஆனால் சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட்டாக அல்டிமேட்டாக இருக்குது. இந்த மாதிரி பீட்ரூட் சட்னி குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க, நீங்களே சாப்பிடுங்க. இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்ங்க.